முளைப்பாரி இன்னைக்கு மாலையில் எடுக்க இருக்கிறோம். இந்த கண்ணு திறக்கிறது, முளைப்பாரிக்கு கண்ணு திறக்கிறது அப்படிங்கிறது மாரியம்மன் கண் திறந்து பார்க்குற மாதிரி. இது எல்லாம் எங்களுக்கு தெற்க மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பக்கம் தெற்க உள்ளவங்க தான் இந்த மாதிரி முளைப்பாரி எல்லாமே இருக்கும். சென்னையில், இந்த சென்னை மாநகரத்தில் இன்னைக்கு மாலை ஒரு 51 முளைப்பாரி புறப்பாடு இருக்குது. இது எல்லாம் அவங்க தான் நடத்திக்கிறாங்க. இந்த பழமை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி சென்னைக்குள்ளே ஒரு குட்டி கிராமமே வர்ற அளவுக்கு நடக்க இருக்குது. இந்த திருவிழா எங்களோட பிளான் அப்படின்னு சொல்கிறத விட அம்பாள் பிளான் பண்ணியிருக்கா. அல்லதெல்லாம் இவ்வளோ அழகாக நடக்குமான்னு தெரியாது. இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல பாடின ஒவ்வொருத்தரும் அம்பாளுடைய, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய நெருங்கிய உறவினர்களை மட்டும் நான் அழைச்சேன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களை மட்டும் அழைச்சி இந்த இடத்துல உட்கார வச்சு பாட வைக்கிறா. நீங்கள் எல்லாருமே அம்பாளுடைய சொரூபம். இன்றைக்கி அத்தனை வேலைகள், அத்தனை பழு இருந்தால் கூட நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை அசையாமல் உட்காந்து கேட்பேன். பட் எனக்கு அடுத்தடுத்து நான் முடிவு பண்ணி சொல்லணும். திடீர்னு இப்போது இந்த கண்ணு திறக்கிறதுக்காக இளநீ வேணும், கோழி கொண்ட பூ வேணும், அலங்காரம் பண்ணுறதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்களா, ஒன்று ஒன்றுக்கா ஒவ்வொரு இதுக்காக பண்ணணும், அதுக்கான விஷயங்களை கடத்தி கொடுக்கணும் நான் அப்படின்றதுக்காக அந்த வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதுனால தான் என்னால் நிறையா உங்கள் கூட கலந்துக்க முடியல. ஆனால் இந்திராட்சி பற்றி நீங்கள் சொன்னது அப்படியே மனசில் நிற்கிது. இந்த அம்மாவுக்கு அதெல்லாமே தேவைப்படும். அவங்களுக்கு தமிழ் ஒரு கண்ணுன்னா சமஸ்கிருதம் இன்னொரு கண் அவங்களுக்கு. அதனால தான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேம்மா. ஏன்னா இங்கே நாங்களே தான் அபிஷேகம் பண்ணுவோம், நாங்களே தான் பூஜை எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதை செய்யக்கூடிய, இதையே தன்னுடைய முழு நேர வேலையாக செய்யக்கூடிய குலம் எங்களை மதிக்குது அப்படிங்கிறது இது அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிச்சை. எனக்கு உங்கள் எல்லாருடைய இந்த வாழ்க்கை வழிமுறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளோத்தை தான் இறுக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது, எவ்வளோத்தை தான் இறுக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது. அவ்வளோத்தையும் விட்டு இந்த வந்தாங்களா, ஒரு 7 பேர் இங்கே வந்தாங்களா, அவங்க வீடு பேரம்பேத்தி என்ன பண்ணுறாங்க, புள்ள என்ன பண்ணுது, மருமக என்ன பண்ணுறா, அந்த கவலைலாம் இல்லை. இங்கே அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ஜாலியாக அழகாக. அம்பாளுக்கு இதைத்தான் நம்ம அம்மாவும் கேட்குறா. ஆடலும் பாடலுமா இருங்களே, வாழ்க்கை கொண்டாடத்தானே, ஏன் அழுது வடிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறா. அத்தனை ஆனந்தமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்கும்போதெல்லாம். இன்றைக்கும் நான் எல்லாரையும் சாமின்னு தான் கூப்பிடுவேன். என்னை பொறுத்த மட்டும் அவங்கெல்லாம் சாமி குலம்தான். என்னை கேட்டிருக்காங்க நிறைய பேர், உங்களுக்கு மடிசார் கட்டி பார்க்கணும், அது அவங்களுக்கான அடையாளம், அதை எல்லாரும் உடுத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான அடையாளம். எனக்கு அது வேண்டாம். எத்தனை தவம் பண்ணாங்களோ, எத்தனை பூஜை பண்ணாங்களோ, எத்தனை ஜென்மமாக பண்ணாங்களோ, இதெல்லாம் அவங்களுக்கு நாக்கில் வருது. அதுக்கே நாம் அவங்கள கொண்டாடி கும்பிடலாம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் இப்போ இந்த வகுப்பெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுறதுனால எங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு நாமத்துக்கான பலன் என்ன. அந்த தேவி எங்கே உட்கார்ந்துருக்கா, அவள் எப்பேற்பட்ட தெய்வம், உட்கார்ந்த இடத்துல நீ அந்த நாமம் சொன்னாலே நான் வருவேங்கிறாளே, அவளை கொண்டாடணுமே அப்படின்னு தான் தோணுது. இது பரவச நிலை அப்படின்னு சொல்லலாம். அம்பாள் நமக்குள்ளே வர்றதை உணரக்கூடிய நிலை எல்லாருமே உணர முடியும். எந்த இடத்துல உங்களை அறியாமல் கண்ணீர் வருதோ, எந்த இடத்துல உடம்பு சிலிர்த்து நிற்கிறீங்களோ,
அங்கே அம்பாள் நிதர்சனமாக இருக்கா? அது இங்கே அடிக்கடி நடக்கும், அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நடந்துட்டுருக்கிற அத்தனை நிகழ்வும் நாளைக்கூட முடிய போகுது. ஒரு வேலை பார்க்கல நான் கடைக்காக, கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு. யாகத்திலிருந்தே தொடர்ந்து இதிலே தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தான் அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கணும். இந்த மனப்பக்குவத்தையும் இந்த பூஜை தான் இப்போ என்னுடைய இந்த 10 நாள் பணி. இதுதான் என்னை பணிக்க வச்சு செய்ய வச்சிருக்கிற என் அன்னைக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த மனசை என்னை சாகிற வரைக்கும் எடுத்துடாத, இது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. இந்த எண்ணம் எப்போவும் எனக்குள்ளே இருக்க வரமாக கொடு அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நிறையா பேர் வரணும், நிறையா பேர் பாடணும், நிரந்தரமாக அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும். இந்த இடம் அதுக்கான இடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடிக்கோடு காட்டிடுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இங்கே கொண்டு வந்து நடத்துகிறான்னு நினைக்கிறேன். அங்கே நடத்தவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், கஷ்டம். வரும்போது கூட யோசிச்சேன், ஏம்மா ஏன் போன வருஷம் அங்கே பண்ணமே, ஏன் இந்த வருஷம் அங்கே பண்ண வேண்டாம், ஏன் இவ்வளோ நடக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லாமே காரண காரியங்களுக்காக தான் உணர்த்த வைக்கிறாங்க. ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி மாலை வேலை முக்கியமான வேலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாங்க. இந்த அம்பாளுடைய இது எப்படி இருக்குன்னா, இப்போ கடையிலேருந்து கால் வந்தது, அவளுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு. நவசக்தி பூஜைன்னு சுற்றி பெண்களை நிப்பாட்டி அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம். லலிதா சகஸ்ரநாமம் படித்து இது நேற்று நைட்டு முடிவாகி சொல்கிறாங்க. இது வெளியிலேயே இன்னும் சொல்லலை, இப்போ தான் நான் உங்ககிட்டயே சொல்கிறேன். இங்கே எங்கள் கூடயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. இன்றைக்கி இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு கால் வந்திருக்கு. நாளைக்கு முழுக்க முழுக்க இலை போட்டு வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அதுக்கு என்ன செலவோ அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு அந்த அனுமதி மட்டும் கொடுங்கன்றாங்க. ஏன்னா அவள் மகாராணி, நாளைக்கு பட்டாபிஷேகம். அவளுக்கு பட்டாபிஷேகம் சூடி நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போய் ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் வச்சு போன வருஷம் நடத்தின மாதிரி புறப்பாடு, அங்கேருந்து அக்கினி சட்டி அப்படின்னு நினச்சேன். அதுக்கு யாரும் ஒத்துக்கலை, அம்பாலே ஒத்துக்கலை. சரி, இதுக்கு முதல்ல காவல்துறை அனுமதி கொடுக்குமா அப்படின்னு போனால் ராஜ மரியாதையோடு வரவேற்று நான் என்ன சொன்னேன்னா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாங்கள் இங்கே வரைக்கும் வந்து இப்படி தெருவுக்கு உள்ளே கூடி நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னு. நீங்கள் மெயின் ரோட்டு வழியாக போங்க, அவள் தெருவுக்குள்ளே போகிறவ இல்லை, ராஜ வீதியில் போகிறவ. இதெல்லாம் யார் பிளான் பண்ணா தெரியாது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட எனக்கு புரியலை. இது இன்றைக்கி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கூட என் வீட்டுக்கார் கேட்டார், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லியே இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேடின்னாரு. இது நான் செய்யலை, சொல்கிற வார்த்தை சத்தியம். நான் சேலை கட்டிட்டு மட்டும்தான் வந்து நிற்கிறேன், மற்றதெல்லாம் அவள் நடத்துகிறா. ஆச்சரியமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற இந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கும். அம்பாள் இங்கேருந்து அவளை தோளில் தூக்கி நடக்கிறாங்களாம். ராஜ நடையோடு தான் அவள் நடக்கணும்னுட்டாங்க. இதுக்காக மயிலாப்பூரில் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் தூக்கி சுமக்கிற கூட்டம் வருது நாளைக்கு. இப்போ இவ எப்பேற்பட்ட தெய்வம். இங்கேருந்து முளப்பாரி சகீதமாக மெயின் ரோடில் இந்த வழியாக போங்க, கூட பாதுகாப்புக்கு நாங்கள் வருவோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. அம்பாள் நடத்திக்கிறா. இந்த அழைப்பு யாருக்கு கேட்கணுன்னு இருக்கோ அவங்க தான் கேட்க முடியும், யார் பார்க்கணுன்னு இருக்கோ அவங்க தான் பார்க்க முடியும், யார் இங்கே வரணுன்னு இருக்கோ அவங்க தான் வர முடியும். நாளைக்கு இந்த நவசக்தி பூஜைக்கு, நவசக்தி அர்ச்சனைக்கு வர்றவங்க எல்லாமே பூ வாங்கிட்டு வரலாம். உதிரி பூ வாங்கிட்டு வரணும். ஒரே பூவாக, நீங்கள் என்ன பூ வாங்குறீங்களோ அந்த பூவில் ஒரே பூவாக வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ பூ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து
இதெல்லாம் பெரிய விஷயம். அவளுக்கு ஏதோ பெரிய விஷயங்களை முடிக்கிறதுக்கு இந்த அம்பாளுக்கு அவ்வளோ சக்தி வேணும். நம்ம எல்லாரும் சுற்றி நின்று நம்ம கர்மா கழியறதுக்கு நாம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். நம்ம கையால் எத்தனை இடத்துல கொடுத்துருவாங்க. ஏன் இங்கே வரக்கூடிய கூட்டம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இங்கே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை. எல்லாரும் வரலாம், எல்லாரும் சமந்தான். செஞ்சவன் செய்யாதவன், காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எதுவுமே கிடையாது. ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்குறோம். இந்த அம்பாளுக்கு தொடர்ந்து சேவை செய்கிறவங்களுக்கு முதலிடம் இருக்கும் இங்கே. அவ்வளவுதான். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் காலையில் பூஜை இருக்குது, இந்த மாதிரி பாராயணம் இருக்குது. அதை பண்ணுறவங்களும் அம்பாள் செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வருவா அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் முத்தான மக்கள் அவ்வளோ அழகாக. எனக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்து பாருங்களேன், படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதை படிக்கிறவங்களோட அருமை, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றது. தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. படிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, காதுகளால் கேளுங்க. அம்பாள் உணர வைப்பா. அவள் எவ்வளோ பெரிய சக்தி. நம்மளும் அவளோட ஒரு துளின்றதை உணர வைப்பா. அவளுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. ஆனால் அவளோட துளிகளில் நம்மளும் ஒன்று தான். அவளோட அணு நம்ம எல்லாருமே. அப்போ நல்ல எண்ணங்களோட அவளை மாதிரியே யாருக்கும் எந்த தீயதும் நினைக்காம எல்லாரையும் சரிசமமாக நினச்சி அன்பாக அரவணைச்சு சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதுதான் அம்பாள் எனக்கு இட்டிருக்கிற பணி. அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி அம்பாள்கிட்ட வரமாகவே கேட்டிருக்கேன். இந்த மனநிலை இப்போ நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. என்னால் எனக்கு நான் 9 நாளாக கடைக்கே போகாமல் போனாலும் ஒரு வேலையும் பார்க்காம இப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படிங்கிறது. இந்த மனநிலை எனக்கு எல்லா வருடமும் கொடுத்து உன்னையவே கதின்னு உட்கார வை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனந்தமாக இருக்குது இப்படி மக்களோட வாழ்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பூஜையை நிறைவு பண்ணுறேன். இன்றைக்கி மாலை வேளையில் நம்ம எந்த செலிப்ரிட்டியும் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நீங்கள் வந்தே ஆகணும்னு கூப்பிட்டதே கிடையாது. 3 வருஷமாக நளினிமா இந்த முளைப்பாரி எடுக்கிற அன்னைக்கு வருவாங்க, இன்றைக்கும் வர்றாங்க. அதை மாதிரி கோல்டு தேவராஜன்னா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இந்த இடம் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது, நாங்கள் உட்காந்து தான் ஓடி உட்கலந்த ஜோதியை பாடினேன், என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவார். இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு வாங்க நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். நளினிமா எப்போதுமே வருவாங்க, அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ண அவங்க வர்றாங்க. கோல்டு தேவராஜ் வர்றாரு. மாலையில் பம்ப உடுக்கையோட இங்கே முளைப்பாரி புறப்பாடு இருக்குது. ஆனந்தமாக அத்தனை பேரும் கும்மி அடித்து கொண்டாட்டமாக இருக்கலாம். இன்றைக்கி எந்த ட்ரெஸ் கோடும் கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கலரில் ட்ரெஸ் உடுத்திட்டு வரலாம். நாளைக்கு முளைப்பாரி தூக்குறவங்களும் இங்கே அம்பாள் கூட வரணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் சிவப்பு சேலை கட்டி தான் வரணும். அது பட்டோ நூலோ எதுவுமா இருந்தாலும் பரவாயில்ல, சிவப்பில் வாங்க. அக்னி சட்டி 9 பேர் எடுக்கிறாங்க. எந்தெந்த ஊரில் இருந்தோ இவளுக்காக எடுக்கிறாங்க. யாருமே எங்கள் சொந்தக்காரங்களோ எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ கிடையாது. இதுக்காக மதுரையிலேருந்தெல்லாம் வர்றாங்க, பெங்களூர்லேருந்து இந்த தம்பி வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அம்பாள் கூட்டு வச்சு இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. 9 அக்னி சட்டி எடுக்கிறாங்க. அது ஆஞ்சநேயர் கோவிலிருந்து அந்த புறப்பாடு இருக்கும். இங்கேருந்து அம்பாள் ராஜ நடையோட இந்த ராஜ வீதியில் போரூர் மெயின் ரோட்டில் நடந்து வரப்போகிறா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா தரிசிக்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த செய்தியை கடத்துங்க. இது யாருக்கு பார்க்க கொடுப்புன்னு இருக்கோ அதுதான் அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனந்தமாக இருக்குது. அவளை கொண்டு போய் நான் தெரிஞ்சு சொன்னேன்னா தெரியாமல் சொன்னேன்னான்னு தெரியாது. ராஜவாராகி வாரியர்ஸ்னு சொல்லிக்கக்கூடிய அத்தனை பேரும் அம்பாள் மேலே கடைக்கு மேலே போய் உட்கார்ற வரைக்கும் கூட இருக்கணும்னு இருக்கேன். நாளைக்கு எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போது இன்றைக்கி மத்தியான வேலை பூஜையை நிறைவு பண்ணி இந்த அன்னதானம் கூட அவளுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் சொல்ல வரேன். முதல்லம்மா பூஜைன்னு பிளான் பண்ணும்போது வேறு எதுவுமே அப்போ எடுக்கலை. போய் புடவை எடுக்க போயிருக்கேன். புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்துருக்கேன் அம்பாளுக்கு பூஜைக்காக. ஒருத்தவங்க அம்பாள் மடியில் கவரில் காசு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கன்னு.
இந்த மத்தியானம் வர்றவங்களுக்கு, பாட வர்றவங்களுக்கு வயிறார இலை போட்டு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு. அதனால் பண்ண ஆரம்பித்தோம். அவளுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா, அவள் பட்டாபிஷேகம் முடிய விட்டு அதே மாதிரி வாழை இலையில் வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுன்னு அமெரிக்காவில் இருக்கிற யார்ட்டையோ சொல்ல வைக்கிறா பாருங்க. இது அத்தனையும் ஆச்சரியமாக தான் இருக்குங்க நடக்கக்கூடியது. நான் இன்னும் அவங்கக்கிட்ட பேசலை, சரின்னு கூட சொல்லலை. நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு சொல்கிறேம்மான்னு. ஒருவேளை இந்த காணொலி அவங்க நேரடியாக பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்க கடைக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எத்தனையோ பேர் தொடர்ந்து நேரலையில் இருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்குது. அல்லதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே, இதை தொடர்ந்து பார்க்குறீங்களே. ஒரு 35 பேர் எப்போதுமே ஆன்லைனில் இருப்பாங்க. அந்த 35 பேரும் அம்பாள் அருகாமையில் தான் இருக்கீங்க. எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் அவள் கூட தான் இருக்கீங்க. அம்பாள் உங்களை பார்த்துக்குவா, அரவணைச்சி வச்சுப்பா. உங்களுக்கான கஷ்டங்கள் துயரங்கள் ஏதாவது இருந்தால் அத்தனையும் நீக்கி உங்களை சந்தோஷமாக அவள் பக்கத்தில் வர்றதுக்கு அழைப்பா. அப்போ நீங்கள் எல்லாரும் வருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைய மதிய வேலை பூஜை நிறைவு பெறுது ஆரத்தியோட.